ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ், ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கை ஒரு குவான்ட் பேஸ்ட், அதாவது ஒரு சயின்டிபிக் மாடல் மூலமா எப்படி பிக் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஜென்ரலா யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதுதான் மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிலது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்க சான்சஸ் இருக்கு, சிலது பாத்தீங்கன்னா தப்பா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு தப்பான ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நான் சொல்ல போற ஃப்ரேம்வொர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க்கோட நேம் பாத்தீங்கன்னா VRAM. ஸோ Vனா வேல்யூவேஷன், ஒரு கம்பெனியோட பெக் ரேஷியோ அது பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1.5 இருக்கணும். PE ரேஷியோ பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கம்மியா இருக்கணும். அவங்களோட EBITDA பாத்தீங்கன்னா லெஸ் தென் 15 இருக்கணும். ஸோ Rனா ரெவென்யூ, ரோஸ் அண்ட் ROI. இது மூணுமே லாஸ்ட் 3 இயர்ல கிரேட்டர் தென் 20% ஆவரேஜ் இருக்கணும். ஏன்னா அட்வான்டேஜ் இல்லைன்னா மோட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்குக்கும் ஒரு யூனிக் அட்வான்டேஜ் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NSDL ஒரு IPO ரோல் அவுட் ஆகி நல்ல ஒரு வெல்கம் இருந்தது மார்க்கெட்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றதுல இவங்க தான் ஒரு மோனோபோலி மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்க செலக்ட் பண்ண போற ஸ்டாக் அதுக்கு என்ன யூனிக் அட்வான்டேஜ் இருக்கு, அவங்க மார்க்கெட்ல ஒரு யூனிக் பிளேயரா இருக்காங்களா, இல்ல ஒரு மோனோபோலி மாதிரி இருக்காங்களா, ஸோ அவங்களோட கிளைண்ட் ஸ்டிக்கினஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கா, நிறைய பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற ஸ்டாக்கு ஒரு யூனிக் அட்வான்டேஜ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அஷ்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெயில்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் செக்டர்ல இந்தியா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல டேரக்டா வர நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது மூலியமா பெனிஃபிட் ஆகுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் 5 இயர் 10 இயர் அவங்களோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கு. கண்டிப்பா இந்த பெனிஃபிட் மூலியமா அவங்க நிறைய ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. இவங்களோட கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால ஒரு கெஸ் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்க ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த ஸ்டாக்கு மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் வந்து ஃபேவரபிளா இருக்கு, அவங்களோட ரெவன்யூ விசிபிலிட்டி நெக்ஸ்ட் 5 இயருக்கு கிளியரா இருக்கா, அவங்க டெயில்மெண்ட் ஃபேவரபிளா இருக்கா அப்படின்ட்டு வந்து நம்ம அஷ்யூர் பண்ணிக்கணும். So P stands for promoter and institution holding. So ஒரு promoter holding வந்து greater than 50% இருக்கணும், எஸ்பெஷலி இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல. இது வந்து அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கே அந்த கம்பெனி மேல எவ்வளவு கான்பிடென்ட் இருக்கு அப்படின்றது காட்டுது. அதே மாதிரி FII DI வந்து கன்சிஸ்டன்டா இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாங்களான்றது பார்க்கணும். நம்மளுக்கு தெரியாத நிறைய நியூஸ் பாத்தீங்கன்னா FII DIs தெரியும். ஸோ அவங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்டாக்கு ஒரு லாங் டர்ம் க்ரோத் இருக்குன்றத ஒரு இன்டைரக்ட் இண்டிகேட்டர் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயர்னிங். ஒரு கம்பெனியோட மார்ஜின் கன்சிஸ்டன்டா லாஸ்ட் 3 இயர்ல கிரேட்டர் than 15% பண்ணிட்டு இருக்காங்களான்றது பாத்துக்கோங்க. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட கடன், அதாவது டெப்ட், ஒரு கம்பெனியோட கடன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0 இருக்கணும், இல்ல டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா லெஸ் தென் 0.5% இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ அந்த கம்பெனி ஒரு நல்ல பினான்சியல் சிச்சுவேஷன்ல இருக்குதுன்றதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சூஸ் பண்ற ஸ்டாக் இந்த எல்லா ஃபில்டர்ஸையும் கிளியர் பண்ற பட்சத்தில் அது ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல சவுண்டான ஸ்டாக், பிளஸ் வந்து உங்களுக்கு டவுன் தி லைன் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பண்ணலாம்.